பெபிள்ஸ் தமிழ் நண்பர்களே, என்னோட வீடியோ வந்து கோபி சுதாங்கிற சேனல்லையும் நாங்கள் வந்து குக்கிங் வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறது வந்து நாங்கள் பெபிள்ஸ் தமிழில் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓல்டு வீடியோஸ் எல்லாமே கோபி சுதாங்கிற சேனலில் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கோபி சுதா சேனலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். எனக்கு செய்ய போகிறது திணை பாசி பருப்பு பாயாசம். இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். திணையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. பாசிப்பருப்பு வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இது அடிக்கடி உணவில் கொடுக்கலாம். அதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். திணை 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது என்னன்னா, ஊற வச்சதுனால உங்களுக்கு அதிகமான அளவு தெரியுது. வெல்லம் வந்து 75 கிராம்ஸ் எடுத்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா காய வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். முந்திரி வந்து 10 முந்திரியை நான் உடைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து என்னென்னா, பால் வந்து நம்ம 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இது தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் தினையும் பாசிப்பருப்பையும் நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது குக்கரில் நம்ம 3 விசில் விட்டு எடுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு ஆல்ரெடி ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக நான் வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கேன். தினையும் 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். தினையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன். இது வந்து நம்ம 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கீ, ஏலக்காய், தேங்காய், முந்திரி இது 3ஐயும் தாளிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். முந்திரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா முந்திரியை நம்ம வறுத்துக்கலாம். ஏலக்காய், தேங்காய் இதையும் நம்ம நல்லா நெய்லேயே வதக்கிட்டோன்னா அந்த திணை பாயாசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திணை வந்து நல்லா வெந்துடுச்சு. இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம தண்ணி விட்டுருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக தண்ணி விட்டுனா பால், தேங்காய் பால், அதாவது வெல்லம் இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி வெந்ததை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. இதில் ஃபைபர் நிறையா இருக்குது. அதே மாதிரி இது திணை கஞ்சியாகவும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயோட கெட்டி பால் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது வெல்லம். ஒரு சிலருக்கு வந்து சர்க்கரை தேவைன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து திணை பாயாசத்துக்கு வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் பாலும் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாவே போதும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய், முந்திரி, ஏலக்காய் இந்த 3ஐயும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். திணை வந்து நம்ம ஒரே 1 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறோம். அதாவது வெல்லத்தை வந்து வடிகட்டின தண்ணியும் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து திணை வேக வைக்கிறப்போ ஒரே 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது திணை வந்து நல்லா கொதிச்சாச்சு. அதாவது திணை, பாசிப்பருப்பு, வெல்லம் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மேலே வந்து தாளித்து வச்சுருக்கிற ஏலக்காய், முந்திரி, தேங்காய் இதை 3ஐயும் நம்ம கொட்டிக்கலாம். இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலில் மாற்றிக்கலாம். திணை பாயாசம் ரெடி. திணை பாயாசம் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.